ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் டெலிவரி பண்ணுற மாதிரி இல்லை. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா முதல்ல வந்துட்டு கமருதீன் ஒரு பிளான் சொன்னார், சூப்பரான ஒரு பிளானு, கலவரம். ஸோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறோம். எடுத்தவங்க அங்கேயே நிற்கணும், எடுக்காதவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நாலா பக்கம் ஓடணும், தேடிட்டு போவாங்க, நைஸாக ஒழிச்சு வச்சிடலாம் இப்படின்னு ஒரு பிளானை சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க பயப்படுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து அதை பற்றி சொல்லும்போது எஃப்ஜே வந்துட்டு இல்லை அது செட் ஆகாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. மாறி மாறி போயிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ என்னென்னா ரம்யா ஒரு சூப்பரான ஒரு யோசனை சொன்னாங்க. செம்ம யோசனை, ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணாங்க. ஆனால் அதை ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா பிஜே போட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எல்லாமே வந்துட்டு அவங்களோட எண்ணங்கள் வந்து நம்ம ஆக்டிவிட்டி ஏரியாவில் இவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் நம்ம பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை தவிர்த்து நம்ம யோசிக்கலாம் அப்படின்போது அதை வந்துட்டு ரம்யா சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, சூப்பராக வந்துட்டு நான் வந்து எப்படியும் லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் கூப்பிடும்போது அங்கே வந்து நிற்கிறேன். யாராவது வந்துட்டிங்களாப்பான்னு சொல்லி கேட்கும்போது எப்படியும் வந்து அந்த டீம் வந்து இந்த பக்கம் லெஃப்ட்டில் தான் உட்காருவாங்க. நம்ம டீமில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நின்றுட்டே இருங்க. யாராவது வந்துட்டிங்களாப்பான்னு அப்படியே கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுங்க. டக்குன்னு வந்துட்டு அந்த உட்காந்துறாங்க, மொத்தம் பெட்ஷீட்டு போடுங்க, ஒருத்தவங்க தூக்குங்க, ஒழிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான ஐடியா. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நினச்சி பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க மைண்டு ஃபுல்லாக ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான் மைண்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ வந்துட்டு சூப்பராக ஆடான ஒரு விஷயத்தை போலாங்க. சாண்ட்ரா செம்ம மாசான சம்பவம். இது கரெக்டான ஐடியா. கூட வந்து என்ன பண்ணு, நாங்கள் 2 பேர் யாராவது ஒருத்தவங்க தூங்கிடுறோம். அப்போ நீ என்ன பண்ணு, அவங்கள நிற்க வை. தூங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடு, நிற்க வை. அந்த டைம் வந்துட்டு அந்த நிற்கிறவங்க வந்துட்டு தூக்கட்டும், இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மையாக ஒரு சரியான பிளான். நான் அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆமாம் இதான் பண்ண போகிறாங்க, ஆக்டிவிட்டி டோரம் போட போகிறாங்க, இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிளான் வந்து சரியான ஒர்க் அவுட் ஆகிற பிளான். இதில் நடுவில் வந்து வியானா வேறு ஒரு சொன்னாங்க. என்னென்னா உட்காந்து அவங்க கண்ணை பொத்திக்கிறது தான். எஃப்ஜே வந்து உடனே அதுவும் கரெக்ட் தானே, நான் காமெடி பண்ணேன், இன்னும் காமெடி பண்ண, நான் சீரியஸாக பண்ண சொல்லிட்டு அவ்வளோ கோச்சு போய்டாரு. அவர் கோச்சிட்டு போகிறதுக்கு ஒரு சாக்கு. உட்காந்துட்டு இருப்பாங்களா, அவங்க கண்ணை முடிப்பாங்களா, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். என்னையா இது குழந்தைத்தனமாக இருக்குது. அதுவும் அவர் கண்ணை போத்தோன்னா 3-4 பேர் கை தேவைப்படுது. என்னத்தான் சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.